பாருங்க பிள்ளைகள், இந்த பார்ட் 2ல வரக்கூடிய ஒரு எண்பெருமல் கேள்வி கட்டாயம் எல்லாரும் செய்யக்கூடிய பகுதி தான். 10 மார்க்ஸ் கேள்வி சிம்பிளா எடுக்கலாம். இதில் பாருங்க, இந்த முக்கியமா நிறைய மிஸ்டேக் விடுவீங்க. அதனால கவனமா இந்த கேள்வியில தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஒரு முதியோர் இல்லத்துக்கு கிடைத்த நன்கொடையில் பற்றி விவரங்கள் கீழே அட்டவணை காட்டியிருக்காங்க. அப்ப இந்த தரவுல தினவர விஷயம் கவனிக்கணும். பிராக்கெட்ல தர 1500ன்னு போட்டிருக்கு. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ரெண்டு மெத்தட்லயும் இந்த இடைக்கால செய்யலாம். பெரும்பாலும் இப்ப செய்யற இந்த 5 பாக்ஸ் வச்சு செய்யறது தான் நல்லது. சரியா? இல்ல முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை இடுகொண்டடையாக கொண்டு அல்லது வேறு முறையில இடைக்காண சொல்றாங்க. இப்போ முதலாவது விஷயம் நமக்கு தெரியணும், ஆகார வகுப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இந்த நன்கொடை வழங்கியோட எண்ணிக்கையில பாருங்க, எது கூடுதலா இருக்கு, அதுக்கு நேரா இருக்க ஆயிடு, வகுப்பு ஆயிடு, அதுதான் ஆகார வகுப்பு. சரி, அதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எழுதண்ட அவசியம் இல்லை, உங்களுக்கு விலங்கன்றதுக்காக எழுதியிருக்கேன். அந்த இடைக்காண்றதுதான் இல்ல கேள்வி. அப்ப என்ன செய்யணும், முதலாவது இந்த தரவை வாசிச்சு பாக்ஸ் போடணும். முதலாவது பாக்ஸ் நீங்க வகுப்பாயிடையே எழுதுங்க. முதலாவது வகுப்பாயிடைக்குரிய லைனை போட்டு இந்த வகுப்பாயிடைக்குரிய தரவுகளை எழுதணும். சரி, அதுல பாருங்க 10ல இருந்து 15, 15ல இருந்து 20, 20ல இருந்து 25, 25ல இருந்து 30, 30ல இருந்து 35, 35ல இருந்து 40. இந்த தரவுகளை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்னா எழுதி கொள்ளணும். எழுதிட்டு எவ்வளவு தூரம் பாக்ஸ் வருதுன்னு பாருங்க. பாக்ஸை பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பாக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கணும். அப்ப டைம் வேஸ்ட் இல்லை, பாக்ஸையும் அளவா போட்டுக்கொள்ளலாம். கூடுதலா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி சில நேரம் முடிஞ்ச பிறகு பாக்ஸை ஒழுங்கா போட மாட்டீங்க. நம்ம பேப்பர் திருத்தைகளை விளங்கும் தானே, பாக்ஸே இருக்காது, சில நேரம் அவசரமா செய்வீங்க. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. பாருங்க, இந்த முறையிலே பிராக்டிஸ் பண்ணுங்க. வகுப்பாயிட எழுதியாச்சு. அப்ப பாக்ஸ் நமக்கு தேவை 5 பாக்ஸுங்கிறது. நடுப்பெருமான சின்ன குளம், நியூட்ரன், அங்கே எப்படி கொஞ்சம் பெரிய குளமா கீறி கொள்ளுவோம். அப்ப இதெல்லாம் கீறிட்டு பாக்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சு கொள்றது. சரி, அடுத்த விஷயம், இதெல்லாம் செய்த பிறகு நியூட்ரன் குளம் பார்த்தீங்கன்னா, நியூட்ரன் குளம்ல இருக்க தரவுகளை ஃபில் பண்ணி கொள்ளணும். சரி, 8, 12, 14, 6, 7, 3 இருக்கு. அதை ஃபில் பண்ணிட்டு அதோட டோட்டல் எவ்வளவு வருது எல்லாம் கூட்ட 8, 12, 20, அங்க 40, 50 வருது. அப்ப தரவு எண்ணிக்கை ஆனா 50 போட்டுக்கொள்வோம். சரி, அதெல்லாம் கூட்டி ரைட். அடுத்த விஷயம், நடுப்பெருமானம் எழுதுற மெத்தட். நடுப்பெருமானம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ல எழுதலாம். சரி, ஒன்று இப்ப 2ஐயும் கூட்டுறது 10, 15 கூட்டி 2ஆல பிரிக்கலாம். அப்ப 25, அதை 2ஆ பிரிச்சா 12.5. அதே மாதிரி 15, 20 கூட்டினா 35, அதை 2ஆ பிரிச்சா 17.5. அது ஒரு முறை. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு முறை இருக்கு. நீங்க 10க்கும் 15 வித்தியாசம் 5, அந்த 5ஐ 2ஆல பிரிக்கணும். சரி, பிரிச்சுட்டு வார விடை என்ன செய்யணும், கீழே இல்லை. இப்ப 10ஓட 12.5 கூட்டுங்க 12.5, 15ஓட கூட்டுங்க 17.5, 20ஓட கூட்டுங்க 22.5. இப்படின்னு எழுதி கொண்டு போகலாம். ரைட், அது ஒரு மெத்தட். நீங்க ரெண்டுல ஏதோ உங்களுக்கு ஈஸியா பார்த்துக்கொள்ளலாம். இல்ல வித்தியாசம் 12.5க்கும் 17.5 வித்தியாசம் 5, அந்த 5ஐ கீழே கூட்டி எழுதிட்டு வரணும். சரி, இப்ப 27.5, 32.5, அதை 5 கூட்டினா 37.5. இப்படி செய்து கொள்ளலாம். விளங்கிச்சது கிளியரா விளங்கிருக்குல்ல. 2 மெத்தட்ல ஏதாவது நீங்க விளங்கிட்டு வச்சுக்கொள்ள. இப்ப பெரிய நம்பர் வரைக்கும் 2வது முறை ஈஸியா இருக்கும். சரி, கூட்டி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, ஆகார வகுப்புண்ட நடுப்பெருமானம். அப்போ நீங்க கவனமா இருக்கணும். சில எக்ஸாம் செய்யல, பேப்பர் திருத்துறைக்குள்ள பார்த்துருக்கேன், 100 பாக்ஸ் பண்ணிட்டு அப்படி செய்யக்கூடாது. நடுப்பெருமானத்தை தான் பாக்ஸ் பண்ணி எயின்னு போட்டுக்கொள்ளுங்க. ரைட், அதை சரியா செய்து கொள்ளுங்க. மாற்றி செய்யற இல்லை, 100 பாக்ஸ் பண்றது இல்லை. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம் தான். சரி, அடுத்து அதுக்கு நேரா விலகல்ல 0 போடுங்க. இப்ப நம்ம எவ்வளவு கூட்டி கொண்டு வந்தோம், 5, 5. அந்த 5ஆம் வாய்ப்பாடை பார்த்துக்கொள்ளுங்க. 5ஆம் வாய்ப்பாடை 0க்கு கீழே. சரி, 5ஆம் வாய்ப்பாடை என்ன செய்யணும், யூஸ் 5, 5, 10, 15ன்னு போயிடுவோம். நம்ம மற்ற பத்தி யோசிக்க தேவையில்லை. 10னா 10, 20 அப்படி போடுறது. அப்புறம் அதுக்கு மேல மறை 5, மறை 10ன்னு போட்டுருவோம். அடுத்து FD கோலம். முதல் மறை பெருமானத்தை பறிக்க எழுதணும். அந்த கோணர்ல எழுதணும். 8 தர மறை 10 மறை 80 வரும். அதே மாதிரி 12 தர மறை 60, 0 நடுவில் போட்டுருவோம். 14 தர 0, 0,
அடுத்து 6 தர 5 30, 7 தர 10 70, 3 தர 15 45. அதுக்கப்புறம் சிக்மா எஃப்டின்னு போட்டு இந்த லைன் பிளஸ் பெருமானத்தை கூட்டுங்க. 145 நமக்கு ஆன்சர் வரும். 5 145 மைனஸ் அது 140, அவ கழிச்சா 5 விட. சரி, இவ்வளவும் செய்தா நமக்கு 4 மார்க்ஸ் அட்டவணை கிடைக்கும். சரிதானே? அடுத்து பாருங்க பிள்ளைகள், அந்த இடைக்கான்றது இதுல செய்யணும். அப்ப உங்களுக்கு தெரியும், இடைக்கான சமன்பாடு சரியா எழுதுங்க. இடை சமன் a பிளஸ் சிக்மா எஃப்டி கீழ் சிக்மா எஃப். சரி, a வந்து 22.5, சிக்மா எஃப்டி வந்து 5, சரி, கீழ் 50. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 5 கீழ் 50 மேக்சிமம் நீங்க அதை ஃபுல்லா சுருக்கணும். அதை சுருக்கி முடிச்சுட்டு தான் அடுத்தது கூட்டல் கழித்தல். சில மறையில வந்தா கழித்தல். சரி, அப்ப கவனமா இருக்கணும். அந்த பின்னங்கள் ஆக்கிட்டு அப்படி செய்ய போவாதீங்க. ஃபுல்லா சுருக்குங்க. தசம் வச்சு என்ன 2 தாண்டு பிறகு கண்டுபிடிங்க. ஃபுல்லா சுருக்கி முடிங்க. சுருக்கி தசத்துக்கு எடுத்துட்டு அதோட கூட்டுங்க. சில முழுவதுலையும் விட வரும். இதனை பாருங்க, 5ஆல சுருக்கலாம். அங்க மேல ஒரு தடவை, கீழே 10 தடவை. அப்ப 1 10ஆல பிரிச்சா தசம் 1. அப்ப 22.5 தசம் 1 கூட்டுவோம். அப்ப 22.6. சரி, இது வந்து விடை இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா நன்கொடைகள் பிரக்கெட்ல தர 1500 தந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 22.6, அதாவது அந்த நன்கொடை 1500ங்கிறது அந்த 10 to 15 நீங்க 1500 பெருக்கி பெருக்கி பார்க்கணும். அதுதான் அந்த பொது எடுத்து வச்சிருக்காங்க அந்த 1500. அந்த விஷயத்த கிளியரா விளங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இடை பெருமானம் பார்க்க நம்ம என்ன செய்யணும், 22.6 1500 பெருக்கி ஆன்சர் எடுக்கணும். அதுதான் உண்மையான இடைப்பெருமதி. அப்ப அதுல பெருமானம் பாருங்க 33,900 கிடைக்கும். ஒரு நன்கொடையாளர் வழங்கிய நன்கொடையில இடைப்பெருமதி. சரி, அப்ப இதை வச்சு கொண்டுதான் வேற அடுத்த கேள்வியில் கேட்கும்போது இதை வச்சு கொண்டு செய்யணும். சரிதானே? அதே நேரம் இதுல மார்க்ஸ்கள் பாத்தீங்கன்னா இந்த அட்டவணைக்கு 4 மார்க்ஸ், குளம் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்ஸ். அது இல்லாம இடைக்கு அந்த அட்டவணையிலே 4 மார்க்ஸ் கிடைக்கும். அது இல்லாம இடைப்பெருமானம் காண்றதுக்கு 2 மார்க். அப்ப டோட்டலா உங்களுக்கு 6 மார்க்ஸ் இதுல டார்கெட் பண்ணலாம். பிழை இல்லாம செய்த 6 மார்க்ஸ். சரி, கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பாருங்களே, ரூபாய் 45,000க்கு அதிகமாக நன்கொடை வழங்கியவர்களின் எண்ணிக்கை சதவீதமாக கேட்கிறாங்க. இதுல வரக்கூடிய ஒரு விதமான கேள்விகளும் எடுத்திருக்கேன். இந்த 45,000ங்கிறது நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப இந்த நன்கொடையில் 1500 தானே, அதால பிரிச்சு பார்க்கணும். சரி, 45,000 1500 பிரிச்சா 30 வருது. அப்ப 30ங்கிறது நீங்க இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 7 3 அந்த லைன்ல இருக்கு, 3 லைன்ல. அப்ப அது கீழே இருக்கிறவங்களை தான் நம்ம பார்க்கணும். அதிகம்னா அப்ப பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர். சதவீதம் 10 பேர் இருக்காங்க, மொத்தம் 50. அப்ப சதவீதங்கிற அவங்க சொல்லியிருக்கேன். மொத்தத்துல எவ்வளவு பின்னமாக்கி தர 100. 50 மேல் 10 தர 100னா 20 வீதம் வருது. சரி, அந்த கேள்விட்டாரு அப்படி செய்யறது. அடுத்தது 3வது கேள்வி பாத்தீங்கன்னா, குறித்தொரு மாதத்துக்கு 60 நன்கொடைகள் கிடைத்ததாம். அப்ப இடைப்பெருமதியை பயன்படுத்தி கிடைத்த நன்கொடையின் மொத்த தொகை. அப்ப அப்படி பாக்குறது வந்து இப்ப இடைங்கிறது நமக்கு எவ்வளவு கிடைச்சு 33,900. ஒரு நன்கொடையாளர் வழங்கின சராசரி தொகை. அப்ப இது 60 நன்கொடை கிடைக்குது அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு நன்கொடையாளர் வழங்கினதை வச்சுக்கொண்டு சராசரினா இதை எவரேஜ வச்சுக்கொண்டு 60ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கியதுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. 6,954க்கு 4, அந்த 3 0 சேர்த்துக்கொள்ட்டு 6,954க்கு 4 மிச்சம் 5. 6 3 18 5 23 மிச்சம் 2. 18 வந்த 2 கூட 20. அப்ப நமக்கு 2 மில்லியன் 30 பாருங்க தொகை 2,34,000 தொகை கிடைச்சிருக்கு 60 நன்கொடையாளர்களிடம் இருந்து. சரிதானே? அடுத்தது இந்த கேள்வி நல்லா விலங்கு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பாருங்களே, 4வது வந்து முதியோர் இல்லத்திற்கு நடைபெற்ற ஆண்டு விழாவுக்கு அதிகமாக நன்கொடை வழங்கிய 10 பேருக்கும் விழாவிற்கு அழைப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் வழங்கிய குறைந்தபட்ச நன்கொடையின் மொத்த பெறுமதி. இப்ப இந்த கேள்வி வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று. சரியா? ஏன்னா கடைசியா வந்து அந்த கடைசியா ஒரு கேள்வி வந்து வரும். உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்வி செய்திருப்பீங்க. அப்ப கட்டாயம் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். ஐடியா விலங்கு எடுத்துக்கொள்ளுங்க என்ன செய்யணுங்கிறது. அப்ப அதிகமா நன்கொடை வழங்கினவங்க நான் பார்க்கணும், கீழே இருந்தா பார்க்கணும். அதிகமா நன்கொடை வழங்கின இருந்து பார்க்கணும், கீழே இப்ப நம்ம நான் கீழே இருந்துன்னா 40ல இருந்து 30 கீழே இருந்து பார்க்கணும் வகுப்பு ஐடியில். அப்ப 10 பேருங்க பாருங்க, நியூட்டன் பெரும்பு இதுல
3 மேலும் கூட்டவே 10 வருது. அப்ப அந்த லைன்ல தான் ஆன்சர் இருக்கு. அதுல குறைந்தபட்சங்கிறது 30, அதிகபட்சங்கிறது 35. அதே மாதிரி கீழே 35, 40 இந்த ரெண்டையும் பாருங்க. அப்ப குறைந்தபட்சங்கிறது 30 படி 7 பேர், அடுத்து 35 படி 3 பேரும் இருக்காங்க. சரி, 30 படி 7 பேரும் 35 படி 3 பேரும், அது ரெண்டையும் பெருக்கி கூட்டினதான் குறைந்தபட்சம். அப்ப ரெண்டையும் கூட்ட நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 210 7 105 315 வரும். இது வந்து என்ன செய்யணும்? 1500 பெருக்கணும். இந்த தொகையை 1500 பெருக்கி காட்டணும். கரம் பெருக்கிறது 15 5 75 மிச்சம் 7, 15 7 22 2 மிச்சம் 2, 45 2 47, அந்த 2 சீரும் சேர்த்துக் கொள்வோம். அப்ப நமக்கு 4,72,500 கிடைக்குது. சரிதானே? இப்போ இப்படியான கேள்வி நல்லா விலங்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நமக்கு குறைவாக நன்கொடை வழங்கின 20 பேர் அப்படின்னா மேல 8 12 கூட்டினா 20. அவங்க வழங்கின குறைந்தபட்சம்னா 10 15 20 பார்க்கணும். அதிகபட்சம்னா 15 20 25 அந்த லைனை பார்த்துக்கொள்ளணும். இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா விலங்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த கேள்வி பிள்ளைகள் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தயவு செய்து செஞ்சு பார்க்கணும். செய்து பார்க்காம போனீங்கன்னா சில நேரம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும். அதனால கட்டாயம் ஈஸியான கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல, கட்டாயம் செய்து பாருங்க. சரி, நீங்கள் செய்து பார்த்தா தான் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த குயிக்காக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா கேள்வியும் செய்து பார்க்கணும். மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் தான் மேத்ஸில். சரி, அப்போ இதில் வந்து குறைஞ்சது ஒரு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 2 கேள்வி சரி இந்த பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இதில் ஒரு விஷயங்களையும் அழகாக என்ன செஞ்சு கொள்ளணும், ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணி வேலைங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளை இல்லாமல் செய்து கொள்ளுங்க. சரி, குறைஞ்சது 2 கேள்வி செய்து கொள்ளணும். அதில் நான் வச்சுக்கொள்ளுங்க. 2 வீணா கட்டாயம் செய்து பாருங்க.